கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து நம்ம நடத்தினார். கர்த்தரை நல்லா துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த டிசம்பர் முதல் நாளே தேவன் நம்மை காண கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த மாதம் நமக்கு ஒரு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், தேவன் நம்மோடு நடத்துகிற ஒரு மாதமாய் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமல் இன்றைய வேத வசனத்தை ஒரு வாக்கு தத்துவத்தின் வசனமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்கிறாய் நாம் மாறப்போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனம், ஜெபம் எல்லாமே ஒரு கட்டளையை சார்ந்துதான் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லா செய்திகளும் இதை செய்தால் இது இந்த ஆசீர்வாதம் என்றுதான் தேவனுக்குள்ளே நாம் பிரசங்கித்து வருகிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலையும் தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். எரேமியா மூலமாய் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சமாதானமாய் வீட்டிலே குடியிருக்க வேண்டும் என்றால், சுமூகமாய் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொன்னா, சந்தோஷமா நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை முதல்ல நீங்க பாருங்க. உங்க வழி எப்படி இருக்கு? நீங்க எந்த வழியில போறீங்க? எப்படி நடந்து கொள்றீங்க? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியை என்றால் செயல்பாடு. நீங்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது? உங்க கிரியை, அதை நீங்கள் சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை உங்க வீட்டில் சுகமா குடியிருக்க பண்ணணும்னா, நீங்க சமாதானமா இருக்கணும்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்க வழிகளை முதல்ல நீங்க சரி பண்ணுங்க. முதல்ல வழியை சரி பண்ணுங்க. நீங்க போற வழி சரியா இருக்கா? உங்க வழியில பின்னாடி யாராவது ஒருவர் வந்தா கரெக்டா நடப்பாங்களா? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் உங்கள் செயல்பாடுகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது 100க்கு 100 உண்மை. நம்முடைய வழி எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி நம்ம செயல்படுகிறோம்? எந்த விதமா செயல்படுகிறோம்? சுயநலமா செயல்படுகிறோமா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்து இருக்கிறோமா? இல்லைன்னா உலக மனிதர்களை சார்ந்து இருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்க நல்லா சீர்படுத்துங்க, சீர்படுத்துங்க, உங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க, உங்க கிரியை சீர்படுத்துங்க. நீங்க அதை சரி பண்ணுங்க. நீங்க பாருங்க, நவம்பர் வரைக்கும் விட்டுருங்க. இந்த டிசம்பர் மாதத்துல நாம் நடக்க வேண்டிய வழி எப்படிப்பட்ட வழி? நாம் தேவன் சொல்லுகிற வழியில நடக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமே, அந்த வேதத்தை வாசிக்கிற மாதிரி நம்ம நடக்கிறோமா? இதுதான் தேவன் பார்க்கிறார். இவ்வளவு வேதத்தை மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறேனே, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சுத்தமான இருதயமா இருந்தா அவன் இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தேவன் நல்லவராகவே இருக்காராம். என்னன்னா, எப்பவும் அவன் சொல்லுவான், இயேசு ரொம்ப நல்லவருங்க. அப்போ அந்த இருதயம், சுத்த இருதயம், சுத்த மனசாட்சி, யாருக்கு தீங்கு செய்யற என்ன வரக்கூடாது, எல்லாரையும் ஒண்ணு போல நேசிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வரணும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வரணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரணும். பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் அல்ல, கர்த்தர். உங்க வழிகளை நீங்க முதல்ல பாருங்க. உங்க வழி எப்படி இருக்குது? உங்க வழியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதே போல உங்க கிரியை, உங்க செயல்பாடு எப்படி இருக்கிறது? அப்படி மட்டும் நம்ம இதை சரி பண்ணிட்டோம் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்றேன், நம்மளை இந்த ஸ்தலத்துல சுகமா குடியிருக்க பண்ணுவார். ஆமென். குடியிருக்க பண்ணுவார். அதனாலதான் அலைகிறோம். மனசு அலைபாய்கிறது, எண்ணங்கள் அலைபாய்கிறது.
ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல இல்லை. ஒவ்வொரு மாதம் தேவைக்காக ஓடுகிறோம். பலரை நாடி கடன் வாங்க துடிக்கிறோம். இதை வாங்கிடலாமா, அதை வாங்கிடலாமா. காரணம் என்ன? குடியிருக்க பண்ணல. நம்ம வழி சரி கிடையாது, நம்ம கிரியை சரி கிடையாது. கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீ சரி பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ சரி பண்ணு. முதல்ல உன் நட சரியா இருந்தா தான் நான் செய்ய முடியும். உன் கிரியை சரியா இருந்தா தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் உன்னை பார்த்து தான் ஆசீர்வதிப்பேன். சும்மா கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு உகந்த மாதிரி வாழ்ந்தாதான் ஆசீர்வதிப்பார். அதுதான் பரலோக சட்டம். இதை யாருமே மாற்ற முடியாது. இந்த மாதத்துல நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம். நம்ம வழி எப்படி இருக்குது, நம்ம கிரியை எப்படி இருக்குது. கிரியை என்றால் செயல்பாடு, வழி என்றால் நாம் போகிற பாதை சரியா இருக்கிறதா, சரியா இருக்கிறதா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமா. நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல நிம்மதியா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கடந்த நவம்பர் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். இந்த டிசம்பர் மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறீர். இந்த டிசம்பர் மாதத்தில் எங்கள் வழிகளையும் எங்கள் கிரியைகளையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் பின்னாடி வருகிறவர்களுக்கு நாங்கள் இடரலா இல்லாதபடி ஏசப்பா நாங்கள் சாட்சியா இருக்க உதவி செய்யும். எங்க நாவுக்கு காவல் வையும். எங்க கண்களை பரிசுத்தப்படுத்தும். எங்க சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும். நீர் ஒருவர் இருக்கிறீர், ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டீர். எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் நீர் சாதாரணமான தேவன் அல்ல. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம்ப்பா, பண்டிகையின் மாதம். பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும், துணி எடுக்கப்படட்டும், ஏழை எளியோரை நினைக்கட்டும், கஷ்டப்பட்ட ஜனங்களை மகிழ்விக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் செழிப்பாயிருக்கட்டும், சமாதானமாயிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் கேட்கிற இந்த மாதம் முழுவதும் பிரசன்னத்தினால் நிரப்பும். தொடர்ந்து உடைய வல்லமைகளை தாங்கட்டும் அப்பா. மகிமையும் கனத்தை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை பெருமையாய் பேசிவிடாதபடி எப்பவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.